ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக நம்ம எப்போவுமே இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு முதல்ல தேவை வந்து நியூஸ் பேப்பர். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஐஏஎஸ்க்காகன்னு இல்லாமல் ஒரு ஹேபிட்டாக நம்ம வந்து ஒரு 1 year 2 year நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய நாலேஜை வந்து நம்மளை அறியாமே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய நாலேஜை அது கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்கூல் டைம்லேயும் சரி என்னோட காலேஜ் டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஐஏஎஸ் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதற்கப்புறம் ஐஏஎஸில் முக்கியமாக என்ன அப்படின்னா பேசிக்ஸ். ஸோ பேசிக் நாலேஜ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் வந்து கட்ட முடியும். ஸோ அந்த பேசிக் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸ். ஸோ 6th standardலேருந்து 10th standard வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம இன்னும் வந்து கிளியராக படிக்கணும்.